வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு நாளைக்கு சாயந்தரம் ஆரம்பிக்குது. டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. பிரபஞ்சத்திலிருந்து வர்ற இந்த செய்தி எல்லோருக்குமானதா அப்படின்னா இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான். ஏன்னா எல்லாராலையும் இதை முழுமையாக கேட்க முடியுமா அப்படின்னா தெரியல. சில பேர் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், சில பேர் அதை பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போகலாம், கேட்காமலே உள்ளே வராமலே. இது அவங்கவுங்களோட உள் உணர்வை பொறுத்து இருக்கு. ஆனால் மிகச்சில பேரால் மட்டும்தான் இந்த வீடியோக்குள்ளே வந்து இதை முழுமையாக பொறுமையாக நிதானமாக கேட்டு உள்வாங்கிக்க முடியும். ஏன்னா எல்லா வீடியோ மாதிரியும் இது இல்லைங்க, தெரியல. இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பதிவு நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்றது எது ஒன்றுமே நம்ம கொடுக்கறதில்ல. மனசில் என்ன தோணுதோ அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம என்ன உணர்வுகள் வருதோ அது அப்படியே கொடுத்துட்ருக்கோம், அனுபவங்கள், அவ்வளோதான். ஸோ இதை கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணும், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு எழும். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு உணர்வாக இருந்தது அப்படின்னா முழுமையாக கேளுங்க, இது உங்களுக்கான செய்தி தான். அப்படி இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஸ்டார்டிங்கே எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலைன்னா நீங்கள் தாராளமாக இதை விட்டு விலகலாம். பிரபஞ்சம் எல்லார்கிட்டேயும் பேசுமானா இல்லை, உங்களை மாதிரி சில பேர்கிட்ட தான் இந்த பிரபஞ்சத்தால் பேச முடியும், கனெக்ட் பண்ண முடியும், கனெக்ட் ஆக முடியும். எதனாலனா நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். உங்களோட எந்த ஒரு போராட்டமும் வீணாகவே இல்லைங்க. இருட்டிலேயே இருக்குன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல் தான் இந்த வீடியோ. எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் நம்பிக்கையில் தான் இருக்குது இல்லையா? நீங்கள் கற்பனையில் பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த வாழ்க்கையை இப்போ நிஜமாகவே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதற்கான பதிவாகத்தான் இந்த வீடியோ இருக்குது. உங்களுக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசித்து பார்த்து இந்த பதிலை சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் எதுவுமே சொல்ல புரியாத, சொல்ல தெரியாத ஒரு உணர்வு வந்திருக்கும். எதுவுமே சொல்ல முடியாது, அதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத ஒரு உணர்வு வந்திருக்கா? இல்லை சில நேரங்களில் நீ சரியான பாதையில் இல்லை, இந்த மனிதர்கள் நமக்கு சரியானவர்கள் இல்லை அப்படின்னு தோணியிருக்கலாம். இங்கிருந்து வெளியில் நம்ம போயிடணும், இதனுக்கான சரியான இடம் இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணியிருக்கலாம். அப்படி தோணி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஃபீலிங், இந்த உணர்வு யார்கிட்டேருந்து வந்தது? உங்களால் வந்ததா இல்லை இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு மெசேஜா? என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாராலையும் கேட்க முடியாத ஒரு சத்தம், அது என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தின் குரல். பிரபஞ்சம் சத்தமாலாம் பேசாது, எல்லாராலையும் கேட்க முடியாத ஒரு குரல். யாரோட குரல் தெரியுமா? அது இந்த பிரபஞ்சத்தோட குரல். அது நம்மள மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாது, கால் பண்ணாது. ஆனால் அது ஒரு சின்ன உணர்வா உங்களுக்குள்ள வரும், ஒரு சின்ன இன்ட்யூஷனாக உள்ளுணர்வாக இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு ரிப்பீட்டட் சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, திருப்பி திருப்பி உங்களுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதைத்தான் நம்ம கவனிக்க தவறிடுறோம். ஏன்னா எல்லாராலையும் அதை கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் தெரியுமா? எல்லாராலையும் அதை புரிஞ்சுக்கவும் முடியாது எல்லாருக்குள்ளேயும். ஆனால் இந்த பிரபஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கு, உள்ளுணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு, வழி நடத்திக்கிட்டே இருக்கு. ஏன் அதை ஒரு சிலரால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுது, நம்ப முடியுது? சில பேர் நம்பிக்கையே, நான் ஆரம்பத்திலே இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன், சில பேர் இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரீசன் என்னன்னா, அந்த ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, பிரபஞ்சம்லாம் எனக்கு ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஏன் அவங்களுக்கு உணர முடியல அப்படின்னா, சில பேர் இந்த வாழ்க்கையை லாஜிக்காக வாழ்வாங்க. அதாவது இப்படி தான், இப்படி இருந்தால் இப்படி, அப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு ரொம்ப கணக்கு போட்டு வாழ்ந்துட்டுருக்கிறது. இல்லை இன்னும் சில பேர் பயத்தில் வாழறது. நடக்குமா என்ன ஆகிடுமோ, ஏதாயிடுமோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. இன்னும் சில பேர்
ஈகோவோட வாழறாங்க. நான்லாம் என்ன, இவங்கெல்லாம் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இவங்க சொன்னா நடந்துருமா இல்லை நான் நம்பணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் தான் அப்படின்னு இன்னும் மிகச்சிலர் இருக்காங்க இல்லையா. அதனால தான் இந்த பிரபஞ்சம் அவங்க கிட்ட பேசவே பேசாது, பேச முடியாது. அப்போ இந்த வீடியோவை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் பேச விரும்புதுன்னு தானே அர்த்தம். உணர முடியுதா நான் சொல்றது உங்களால? மேலோட்டமா பார்த்தா என்னமோ டைலாக் மாதிரி இருக்கும். சத்தியமா இது டைலாக் இல்லை, உணர்ந்ததை நான் சொல்றேன். இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த பிரபஞ்சம் தானா வந்து கனெக்ட் ஆகும், பேசும். அவங்க மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும், அவங்க உணர்வுகளை மதிப்பாங்க, அவங்க உண்மையா ஒரு விஷயத்தை தேடுவாங்க. அவங்களுக்கு தான் பிரபஞ்சம் மெதுவா பேச ஆரம்பிக்கும். அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தானா தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க அந்த பிரபஞ்சம் பேச ஆசைப்படுற அந்த ஒரு சிலர்ல ஒருத்தரா கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போற சில விஷயங்களை கவனமா கேளுங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் நடந்த பிறகு இதுதான் கரெக்டு, நடக்கணும், இதுதான் நடந்திருக்கணும், கரெக்டு தான் அப்படின்னு தோணி இருக்குதுன்னா, ஒரே மாதிரி ப்ராப்ளம் திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, சிலர் உங்களோட லைஃப்ல இருந்து தானாகவே வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி நிறைய ஆட்கள், நீங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருந்தால் கூட தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? உங்களுக்கு சம்டைம்ஸ் நான் வேற மாதிரி மனிதன், நான் இந்த மாதிரி இல்லையே, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன்னு தோணுதா? இந்த எல்லாத்துக்குமான ஆன்சர் எஸ், ஆமாம். அப்படின்னா இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, தற்செயல் இல்லை, இது பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இது ஒரு பேட் லக்கா, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு கேட்குறீங்களா? இல்லை, இது பேட் லக்கே கிடையாதுங்க. இது ஒரு சிக்னல், பிரபஞ்சம் உங்களுக்கு தர சிக்னல். பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு லெவல் வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவங்க. நீங்கள் ஒரு ஆர்டினரி லைஃப் வாழற அந்த ஒரு மனிதர்கள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கையை நானும் வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன் அப்படி இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி அப்படி உணர்ந்திருப்பீங்க, நான் என்ன இதுக்காகவா நான் பிறந்திருக்கேன், இதுக்காகவா நான் இருக்கேன், இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு காசிப்பாக இருக்கட்டும், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதோ, தேவையில்லாத விஷயங்கள், இந்த மாதிரி ஆள் நான் இல்லையேன்னு அடிக்கடி உங்களுக்கு தோணி இருக்குன்னா இது தாங்க அதுக்கு அர்த்தம். சரி, ஏன் இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்வு பண்ணுது? பிரபஞ்சம் யாரையும் சும்மா தேர்வு பண்ணுறது இல்லை. அது உங்களை தேர்வு பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் ஹர்ட்டும் ஆகிடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே சோகமாயிடுறது. சின்ன குழந்தைங்க பண்ணோம்ல, கிடைக்கலன்னா உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி அதிகமான ஒரு ஃபீலிங் மீன்ஸ் அடுத்தவங்களுக்காக ரொம்ப அதிகமான ஒரு உணர்வுகள் அப்படியே கொட்டுவீங்க. பாசமாக இருக்கட்டும், அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமுமே அதே மாதிரி ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக ஹர்ட் ஆகிடுவீங்க. சின்னதாக யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது வீட்டில் இருக்கிறவங்களோ வெளியிலையோ, மனசு ரொம்ப காயப்பட்டு அப்படியே மனசு ஒரு மாதிரி சுருங்கி போய் அப்படியே அமைதியாகிடுவோம்ல, அந்த காயப்பட்ட வார்த்தைகளோட வலி தாங்க முடியாமல். அந்த மாதிரி இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது வீக்னஸ்ன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்களா, நீ ரொம்ப வீக்கு, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சென்சிட்டிவாக இருக்க, எமோஷ்னலாக. நீங்கள் அது உங்களோட வீக்னஸ் நான் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு ரிசீவர் மாதிரி, அதாவது எல்லாத்தையும் எடுத்துக்கிறவங்க மாதிரி. நீங்கள் ஒரு ஆண்டனா மாதிரிங்க. மற்றவங்களுக்கு தெரியாததை நீங்கள் உணர்றீங்க, மற்றவங்களுக்கு கேட்காததை நீங்கள் கேட்குறீங்க. ஆண்டனா எப்படி ரிசீவ் பண்ணி எல்லா விஷயத்தையும் டிவியில் கொடுத்து மற்றவங்களுக்கு பார்க்க வைக்குதுல்ல, ஒரு ஆண்டனா தானே வைக்கிறோம், அந்த மாதிரி தான். ஒரு சிலரால் தான் இதை உணர முடியும்னு நான் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான். ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ், இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப கருணையோட. அதனால் உங்கள் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. கஷ்டமாக தான் இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப போராடி இருப்பீங்க. உங்கள் போராட்டத்திற்கான முடிவு தான் இப்போ இந்த வீடியோ. உங்கள் போராட்டம் எதுவுமே வீணாகலை, ஆனால் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே கொடுக்குது இல்லையா அந்த உள்ளுணர்வு, அந்த மெசேஜை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க, இல்லை கவனிக்க தவறிட்டீங்க, கவனிக்க தெரியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா,
நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்கல்ல, கவனிக்காமல் பிரபஞ்சம் பேசுகிறத உணராமல். அப்போ என்ன நடக்கும்னா, லைஃப்பில் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப டாக்ஸிக் பீப்புள்னு சொல்லக்கூடிய நம்மளை அப்படியே போட்டு நம்மளை ஒரு வதைப்பாங்க பாருங்க. அப்படியாப்பட்ட மனிதர்கள் நமக்கு சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்பி திரும்பி நம்ம லைஃப்பில் வந்துகிட்டே இருப்பாங்க. கன்ஃபியூஷன், குழப்பம், பிரச்சனை இது திரும்ப திரும்ப உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணலை, உங்களுக்கு அது தண்டிக்கலைங்க. அது உங்களை தண்டிக்கவும் தண்டிக்காது. அது உங்களை வேக்கப் பண்ணுது, அதாவது உங்களை எழுப்புது. முழிச்சிக்கோ, உன்னை சுற்றி இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மெசேஜை கேளுன்னு சொல்கிறது தாங்க இந்த பிரச்சனைகளோட ஆரம்ப அறிகுறி. இப்போது இதுலேருந்துலாம் வெளியில் வரணும். இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது? என்னால் சில பேருக்கு பிரபஞ்சத்தை கூட உணரணும்லாம் ஆசை இருக்கும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. அவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடுங்களேன். மூடிட்டீங்களா? இப்போது உங்களுக்குள்ளே கேளுங்க, நான் உண்மையாக என்ன தான் செய்யணும்? எனக்கு ஒன்றுமே புரியல, எதுவுமே தெரியல. அப்படியே ஓப்பனாக இருங்க. ஒரு சின்ன குழந்தை சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மனசால் அதுக்கு ஒன்றுமே புரியாமல் தெரியாமல் கேட்கும்ல, அந்த மாதிரி கேளுங்களேன். அந்த கேள்விக்கான உண்மையான பதில் வெளியிலேருந்து வராதுங்க, அது உங்களுக்குள்ளேருந்து வரும். உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. மற்றவங்கள மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிற அந்த மாதிரி மனிதர்கள் நீங்கள் இல்லை. நீங்கள் ஒரு ஜேர்னியில் இருக்கீங்க, பயணத்தில் இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு அவேக்னிங், விழிப்புணர்வு நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் எல்லோரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, யாருமே உங்களோட இருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் தனிமையை உணர்றீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறதுக்குன்னு ஒரு தனி தகுதிகளும் பிரபஞ்சத்தை உணர்ந்தவங்களால மட்டும்தான் உங்கள் கூட பயணம் பண்ண முடியும். ஆனால் யாருமே இல்லைனாலும் கவலையே வேண்டாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே தாங்க இருக்குது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரபஞ்சம் எல்லாரிடமும் பேசாது, ஆனால் அது பேசுகிற சில மனிதர்களில் நீங்களும் ஒருத்தர் தான். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக போயிடாதுங்க. அது மிகப்பெரிய ஒரு கதையாக, எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய கதையாகவே மாறும். நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் காது கொடுத்து அந்த பிரபஞ்சம் பேசுகிறத கேளுங்க. எவ்வளவோ தாங்கிட்டீங்க, எவ்வளவோ போராட்டங்களை பார்த்துட்டீங்க, வாழ்க்கையில் எத்தனையோ நொந்து நூலாயாச்சுல்ல. போதும், எல்லாத்துக்குமான முடிவாக இந்த பதிவு இருக்கட்டும். இன்னைக்கு இந்த பதிவை நான் கொடுக்கல, அந்த இறைசக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு கொடுத்ததா நீங்கள் மனசார நம்புங்க. நிச்சயமாக இந்த வீடியோ கேட்டு முடித்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இது அத்தனையுமே நான் என் வாழ்க்கையில் மனசார உணர்ந்தது. அதை தான் நானும் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் அதிகமாக பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெட்ட வெளியில் நில ஒளியில் ஒவ்வொரு பௌர்ணமியும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, பௌர்ணமிக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி அன்னிக்காக இருந்தாலும் சரி, தினமும் போய் வானத்தை பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியாக பேச தோணா பேசுங்க. இல்லையா எதுவுமே கேட்க வேண்டாம், அமைதியாக அதை பார்த்துட்டு கண்களை மூடியோ திறந்தோ நீங்கள் எப்படி வேணால் அது கூட கனெக்டடாக இருங்க. நிச்சயமாக பதில்கள் உங்களுக்குள் உள்ளுணர்வாக வரும். உங்கள் வாழ்க்கை மிக அழகாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, அற்புதமாக மாறணும் அப்படின்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.